ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோட அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். எங்கள் அக்கா எனக்காக பிரியாணி செஞ்சுருந்தா. அந்த பிரியாணி வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணி செய்யறதுக்காக பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லா பிரியாணி ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. என்னதான் சின்ன வயசில் அடித்து பிடிச்சி விளையாண்டாலும் கொஞ்சம் பெரியவங்களானோன்னே நம்மளுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தோன்னே ஒருத்தர் மிஸ் பண்ணிடுறதும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபீலும் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க தான் என்னோட அக்கா. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளிக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். பச்சை வாசனை போனோன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பிரியாணி செய்வோம். அந்த மாதிரி தான் என் சிஸ்டரும். அவள் குழந்தைங்களுக்காக ரொம்ப காரம் கம்மியாக தான் சேர்ப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, காரம் கம்மியாக சேர்க்க போகிறீங்கன்னா இந்த பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பார்த்தீங்கன்னா அவள் டிஃப்ரெண்ட்டாக மேரினேட் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணுவாளாமா. அதே மாதிரி தான் சிக்கன் 65 நம்ம மேரினேட் பண்ணுவோம்ல. ஸோ மசாலாஸ் மட்டும் பிரியாணி மசாலா, தயிர், சில்லி பவுடர் இது 3 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கா. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்துட்டு லெமன், கொஞ்சமாக சால்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டா. மேரினேட் பண்ண சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற அளவு தான் நாங்கள் மெஷர் பண்ணோம் நேற்று. ஸோ நீங்களும் அதே மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற அளவில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி எல்லாமே கூடவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வாட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே புதினா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதும் இந்த வாட்டர் அதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அது கூடவே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அரிசியை கீழேருந்து மேலே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக விட்டுறலாம் அரிசியை. தண்ணி அரிசி ரெண்டும் ஈக்குவலாக வெந்த பிறகு தம் போட்டு எடுத்தோம்னா சுட சுட பிரியாணி ரெடி. சூப்பராக ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். இந்த பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் என்னங்க, வீட்டுக்கு தாங்க கிளம்பியாச்சு. குட்டீஸை விட்டு பிரியவே மனசு இல்லை. டாடா.